டே ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேற்று வந்து கொஞ்சம் முன்னாடி அமரிலோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து இந்த பாலோ பாலா டூரா கேனியன்ல தங்கிட்டோம். இன்னைக்கு வந்து திருப்பி ராஸ்வால் போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நேற்று வெறும் 60 மைல் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு 200 மைலாக ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு வந்து சாப்பாடு வந்து சிக்கன் குழம்பு, ரைஸு, தயிர் இருக்குது. ஆனால் மழை பெய்ய ஆரம்பிக்குது. உள்ளே போய் தான் சாப்பிடணும் போல். அங்கே நிற்கிது வண்டி. எல்லாத்தையும் விரிச்சு வச்சோம், கரெக்டாக மழை பெய்யுது. இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேனு பார்த்தா அந்த பக்கமும் மலை. வெல்கம் டு டெக்சியன், நியூ மெக்சிகோ. ஆக்சுவலி இது ஏதோ பார்டர் ஊரோ. இந்த ஊர் பேர டெக்சிகோட பழைய ஃபேக்டரி இது. ட்ரெயின் ஸ்டோரேஜ். ஒரு ஸ்மால் டவுன். எல்லாமே உயரம் கம்மியான கட்டடமா இருக்கு. பேங்க், வெல் ஃபர்னிச்சர். இதே மெயின் ஸ்ட்ரீட்டா? மெயின் ஸ்ட்ரீட்னாலே டவுன் டவுன் இருக்கிற ஏரியான்னு அர்த்தம். டாலர் ஸ்ட்ரீட்லாம் இது வச்சிருக்காங்க இங்கே. எது? ஸ்ட்ரைட் ரோட் ஒன்றும் கிடையாது. பிளைன் ஸ்ட்ரைட் ரோட். மைல் கணக்கில் இருக்கு. விவசாயம் பண்றாங்க. அதெல்லாம் விவசாயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை எல்லாமே விவசாயம் தான். இந்த இதில் பார்த்தாலே அந்த கோடு கூட போதில்லை. எல்லாம் தெரியுது. வேலி போட்டு அடுத்த ஒருத்தன் ப்ராப்பர்ட்டி டு அடுத்த ப்ராப்பர்ட்டி ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுதான் இது ஏதோ என்ன விவசாயம் தெரியல. அறுவடை முடிச்சேன் ஒன்றும் இல்லை. ஒரு தூரத்துக்கு அப்படியே ஃப்ளாட் லேண்ட், ரோடும் ஸ்ட்ரைட். நாட்டுக்கு 70 மைல் ஸ்பீட்ல ஓட்டிக்கிட்டே இருக்கும். ஒன்றும் பார்க்கறதுக்கு காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. ராஸ்வெல்க்கு முன்னாடி நுழையிற இடத்துல வெல்கம் போர்டு வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஃப்ஓ பறக்கும் தட்டு கீழே விழுந்து கிடக்கு. மக்கள்லாம் ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. உள்ளேருந்து ராஸ்வெல்ன்ற இடத்த பார்க்குற மாதிரி ஏலியன் வந்து எட்டி பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஃப்ளைங் சாசர்லேருந்து காருக்கு ஜம்ப் கொடுக்குறாங்க. ஜம்பரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நின்று போன காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். ராஸ்வெல்லில் வந்து ஏலியனை பிலீவ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு 1960 ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. இந்த பாட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒன்று கீழே விழுந்தது. அதிலேருந்து ஏதோ கறி போனால் ஒரு உருவத்தை எடுத்தாங்கன்னு. பட் கவர்மெண்ட் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. பட் ஆனால் இவங்க நம்புகிறாங்களாம் ஏலியன் தான் அதில் இருந்ததுன்னு. வழக்கமாக நீங்கள் அமெரிக்கா வேலைக்கு தானடா வருவீங்க? ராஸ்வெல் வி பிலீவ். ராஸ்வெல் வந்தாச்சு. இங்கே ஒரு கிஃப்ட் ஷாப்குள்ள நுழையிறோம். அது ஏலியன் கிஃப்ட் ஷாப்னே போட்டு வச்சுருக்காங்க. அதில் பேர் போட்டிருக்கு பாரு, 1947 லேண்ட் ஆனதுன்னு. சரி, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுற்றி பார்க்க. இவர் அப்படியே டோரா பூச்சி நாடா சுற்றி பார்க்க வந்துக்கிறார். எட்டி விட்டுனா மண்டகம்லாம் கட்டி உனக்கு. கிராஷ் ஆனது 1947 போட்டிருக்கு. அந்த அங்கே போட்டிருப்பாரு கிராஷ் எப்படி நடந்தது. மிலிட்ரி உடனே வந்து அது என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையும்.
அது மாதிரி ஏதோ கீழே விழுந்த உடனே மிலிட்ரி வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இதை பற்றி யாரும் அடுத்து பேசக்கூடாது அப்படின்னாங்களாம். இவங்க அது வந்து ஏலியன் தான் நம்பிட்டு இருக்காங்க. ராஸ்வெல்லில் உள்ள மக்கள் எல்லாம் 1947 நடந்ததான். ஓ ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவர் ஏதோ அவங்க யூனிவர்சிட்டிலேருந்து ஆள் வருதான்னு பார்த்துட்டு இருக்காரு. உன் சொந்தக்காரர் யாராவது ஃபோன் பண்ணி வர வச்சு பிக்கப் பண்ணி போக சொல்லு. இது என்னது? இது வந்து யூஎஃப்ஓக்கு நம்பர்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ராஸ்வெல் 47 1947 விழுந்ததுனால ராஸ்வெல் 47 போட்டிருக்காங்க. யூஎஃப்ஓ ஆமாம், ஜூலை 1947 தான் போட்டிருக்காங்க. அதான் இப்போ ஃபெஸ்டிவல் வைக்கிறாங்க எல்லாருக்கும். கிஃப்ட் ஷாப்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஒரே ஏலியனாக தான் இருக்காங்க. வேலை போட்டிருக்காங்க. வாங்கலாம். ஏலியன் இந்த சுவனேர் தான் வாங்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு பாருங்க, We are here 1947 நியூ மெக்சிகோன்னு. ஸோ இது நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் வாங்கினேன். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ராஸ்வெல்லில் உள்ள யூஎஃப்ஓ மியூசியத்தில் தான் வந்து நின்றுட்டுருக்கோம். 1947 யூஎஃப்ஓ வந்து இங்கே கிராஷ் ஆச்சு. ஸோ அப்போ வந்து ஏலியன் இருந்ததாக அவங்க பிலீவ் பண்ணாங்க. ஆனால் அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அது என்ன நடந்ததுன்னு தெரில. அவங்க வந்து அந்நியாரமே அந்த இடத்த ஃபுல்லாக கிளியர் பண்ணி முடிச்சிட்டாங்க. இவங்க ஆனால் இன்னும் யூஎஃப்ஓ இருக்குன்னு பிலீவ் பண்ணுறாங்க. இந்த பார்த்தீங்களா, இதை வந்து கிராஷ் ஆன சைட்டு. இந்த மாதிரி தான் கீழே விழுந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு டிஸ்க் தான் இருந்த மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவு நிஜம் எந்த அளவு பொய்ன்றது தெரில. இது நடந்தது 1947 தெரில. இருந்த மக்கள்கிட்ட கேட்கணும். ஆனால் கவர்மெண்ட் வந்து அதை பற்றி அதுக்கடுத்து எதுவும் பெருசாக பேசிக்கல. இந்த இன்சிடென்ட் வந்து ஜூலை 9-10 நடந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பீசஸ் இருந்திருக்கு. கிராஷ் ஆன பீசஸ்லாம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இது வந்து வெதர் பலூன்னு காமிக்கிறதுக்காக அப்புறமா ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இது கிடையாது. ஆமாம், ஒரிஜினல் ஜாமானெல்லாம் இந்த பிளைனில் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஃபோட்டோத்துக்கு தூக்கிட்டு போன மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், ஃபோர்ட் ஒர்த் டெக்ஸஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்றாங்க. அந்த சைட்டில் வந்து இந்த 5 பொருள் கிடச்சிருக்குன்றாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அலுமினியம், இது மெட்டலு, இது பட்டன். இது வந்து மிலிட்ரிக்காரங்க யூஸ் பண்ண பட்டன், அவங்க ஷர்ட்டில் இருந்த பட்டனு. இது ஒரு மெட்டலு, இது அயன், இது பிளாஸ்டிக், இது அயன். இது ஏன் இப்படி தேஞ்சிருக்குன்னா, மேலேருந்து வானத்துலேருந்து விழுறப்ப அதோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால அது அவ்வளோ தேஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அந்த ஃப்ளையிங் சாசர் விழுந்தப்போ அதுலேருந்து ஒரு ஏலியன் இருந்துச்சு. அது வந்து இப்படி தான் இருந்ததுன்னு இங்கே பார்த்தவங்க சொல்கிறாங்க. பட்டு எவ்வளோ நிஜம்னு தெரியல. அதுக்கப்புறம் 1994 வந்து இந்த ஸ்டோரியை கவர் பண்ணி ராஸ்வெல் த யூஎஃப்ஓ கவர் அப்னு ஒரு மூவி வந்திருக்கு. அந்த மூவியில் யூஸ் பண்ண சீன் இதை காட்டியிருக்காங்க. இதுவும் இந்த செட்டும் வந்து ஏதோ ஒரு மூவிக்கு யூஸ் பண்ணதானா. ஸோ அதை இப்போ வந்து இங்கே ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளையிங் சாசர் வந்து சுற்றிட்டுருக்கு. ஏலியன் பேசுகிற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. AD 400, அதாவது 1500-600 வருஷத்துக்கு முன்னாடி மாயன், சவுத் அமெரிக்காவில் உள்ள மாயன் சிவிலைசேஷனில் எடுத்த ஒரு டூம்போட லிட், அதாவது சவக்குழியில் யாரையாவது புதைச்ச இதோட லிட்டு, அந்த லிட்டில் இருந்த படம். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை இன்னும் இந்த படம் வரைஞ்சதில் பார்த்தோன்னா இன்னும் தெளிவாக இருக்கும். ஒரு மனுஷன் உட்காந்துருக்கேன் ஸ்பேஸ்ஷிப்பில், உட்காந்துக்கிட்டு அவனுக்கு ஆக்சிஜன் வருது, எதையோ பிடிச்சி ஸ்டியரிங் பண்ணுறேன், அப்புறம் பிரேக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன். ஆக்சலரேட் பண்ணுறப்ப முடியெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே ஏதோ ஹேண்டில் வச்சு இது பண்ணுறேன். ஸோ ஸ்பேஸ்ஷிப் வந்து இப்படி போகுது அப்படின்னு சொல்லி ஏன்ஷியன்ட் ஏலியன் தியரிஸ்ட் வந்து இதை இது பண்ணுறாங்க. ஏன்ஷியன்ட் ஏலியன் தியரிஸ்ட் வந்து என்னென்னா, அந்த காலத்தில் இருந்து ஏலியன்ஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க பூமிக்கு. அதோட இது வந்து நிறையா இடத்துல இருக்குதுன்னு சொல்லி. இந்தியாவில் வந்து நம்ம சாமி எல்லாமே ஏலியன் தான்.
என்னடி இது அப்படின்னு ஏன்ஷியன்ட் ஏலியன்ட்டோட தியரிஸ்டோட இது. அதாவது சாமி வந்து விஷ்ணு வந்து கருடன்ல வர்றாருன்னா அது வந்து ஒரு ராக்கெட்டாக இருந்திருக்கணும். மக்களுக்கு வந்து அது ராக்கெட்டுன்னு தெரியாதனால அதை ஒரு வாகனம் சொல்லிடுறாங்க. ஸோ விஷ்ணு ஒரு ஏலியனு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது அவங்களோட தியரிஸ்ட். இது நிறைய எவிடன்ஸ் இதுக்கு நிறையா காமிக்கவும் செய்கிறாங்க. இந்த இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த டிராயிங்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ரெட் இண்டியன்ஸ் இருக்காங்களா அவங்க வரைஞ்சது. அது பார்த்தீங்கன்னா பெரிய கண்ணோட குட்டி மண்டை அதெல்லாம் பார்க்குறப்ப ஏலியன் மாதிரி தெரியுது. தலையில் ஆண்டனாலாம் வச்சுருக்கு. இதெல்லாம் இங்கே உள்ள ஹோப்பி ட்ரைப்ஸ்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரெட் இண்டியன்ஸ் வரைஞ்சது. அதுலேருந்து எடுத்து. ஸோ இதெல்லாம் ஏன்ஷியன்ட் ஏலியனோட தியரிஸ்ட் சொல்கிறது. நிஜமாக பொய்யான்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஆண்டனா இருக்குப்பா. இது பாருங்கள் பெருசாக இருக்குது ஆண்டனா. இந்த மலையில் வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு வந்து இந்த மாதிரி வயக்காட்டில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வச்சு ரவுண்டாக சர்க்கிளாக பண்ணி வச்சுருக்காங்க போல். காலையில் மக்கள் எந்திரிச்சு பார்த்தா என்னது இவ்வளோ பெரிய இது இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படியும் 2 ஏக்கர் 3 ஏக்கரில் பண்ணியிருப்பாங்க போல். பெரிய சர்க்கிள் பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள்லாம் குட்டி குட்டியாக நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ ஒரு நாள் நைட்டில் இவ்வளோ பெருசு பண்ண முடியாது. ஸோ ஏலியன் தான் இதை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு தியரி இருக்குது. அமெரிக்காவில் இது நிறைய இடத்துல நடந்தது. அப்போ 80s 90s எல்லாம் நடந்தது. நிஜமாக பொய்யான்னு தெரியல. எவனோ வேணும்னே பண்ணானுங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் ஏக்கர் கணக்கில் இந்த சைஸ் வந்து இருந்தது. டிசைன் ஒரு டிசைனும் ஏக்கர் கணக்கில் இருக்கிறது பார்க்க சந்தேகப்பட்டு இன்னும் அது வந்து இல்லை மனுஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ப்ரெசைஸாக பண்ண முடியாது. டிராக்டர் இதை வச்சு பண்ணாலும் நைட்டாக பண்ண முடியாதுன்னு தெரில. எது நிஜம் எது பொய்ன்னு யாருக்கும் தெரியாது. அங்கே பார்த்தீங்களா மாயன்ஸ் இதில் ஒரு டூமில் லிட்டில் எழுதியிருந்ததுன்னு அதே வந்து இவங்க அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மாடர்னாக இப்படி தான் இருந்தது அது. இந்த இடம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்காக உருவாக்கி வச்சுருக்காங்க. நான் யூஎஃப்ஓ மியூசியம் வாசலில் நின்றுட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து யூஎஃப்ஓ ஃபெஸ்டிவல் ராஸ்வெல் நடக்க போதான். ஸோ அதுக்கு வந்து பயங்கரமாக கடையெல்லாம் போட்டு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. 2 பக்கமும் தெரு ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரே யூஎஃப்ஓ பற்றி ஸ்டிக்கரு அது இதுன்னு. சும்மாயே எல்லா கடையிலையுமே யூஎஃப்ஓ பற்றி தான் இருக்குது. இந்த யூஎஃப்ஓ ஃபிஸ்ஸு என்னென்னோ எல்லா கடையும் அது மாதிரி தான் இருக்குது. மிலிட்ரி மியூசிக் நடந்துட்டுருக்கு. பார்க்குறதுக்கு தான் ஆனால் ஆள் இல்லை. ஆனால் இருக்காங்க ஒரு 20 பேர் 30 பேர் இருக்காங்க. சைக்கிள்கே ஸ்டெப்னி வச்சுருக்காங்க பாருங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ஏலியன் நடந்து போயிருக்காங்களாம் பாருங்கள். க்ரீன் ஃபுட் போட்டு வச்சுருக்காங்க. அதில் நம்மளும் நடந்து போவோம். ஏலியன் வாக் பண்ணி ஃபேஸ் வாக்குள்ளே தான் போயிருக்காங்க. ஸோ நாங்களும் உள்ளே போய் பார்க்குறோம் என்ன இருக்குன்னு. இவர் என்டரிங்னு போட்டிருக்காங்க. ஏலியன் உள்ள இருக்க போறாரு. மூளையெல்லாம் சேவ் பண்ணியிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க?
நம்ம ஓட்டணும்னா இப்படித்தான் ஓட்டணும். இவர் ஆபரேஷன் தண்டர் போல்ட், அங்க ஒரு கேலக்ஸி இருக்கு. கேலக்ஸி அங்க இந்த ஃப்ளைங் சாசர் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பூமிகள் இருக்கு. மாடு ஒன்று மறந்துகிட்டு இருக்கு பாரு. ஐயோ, எங்க இருந்து பிடிச்சி போட்டாங்க இந்த இடத்துலயே. உள்ள போதுடா என் கை. ஓ, தொட்ட உடனே நம்மள இதை பண்ணுதா? நோக்கி வருது. என்ன பினாமினான்னு தெரியல. வா, இதுவும் சுத்துதா? ஓகே. Follow the footprints. போறோம். Follow the footprints. சோசியக்கார பொம்மலை வைக்கிற மாதிரி வச்சிருக்கானுங்க. ஓப்பன் ஆயிடுச்சா? ஐயோ, இதே ஸ்கை வாக். அண்ட சராசரம் மேல எல்லாம் கேலக்சிஸ். ரெட் ரிங் இப்ப எல்லாம் கிரீன் ரிங் போட்டிருக்காங்க. இல்ல அதானே கலர் லைட்டுக்கு தெரியும். பிளாக் ஹோலுக்குள்ள போ. வார்ம் ஹோல். ஏலியன் போன பாதை வேற இருக்கு. அதுலயே போவோம் வார்ம் ஹோல் வழியா. சூப்பரா கண்ணு. ஆமா, எகிட்டா போனோம். ஓய், முட்டிச்சா? இங்கிட்டு போகுது. பயமா? பயந்துட்டான். ஆனா இது மாதிரி அவதார் மாதிரிடா, வேற உலகம். ஏலியன் எட்டி பாக்குறாருப்பா அங்க. எங்க பாரு. ஐ ஃப்ளவருக்கே கண்ணு இருக்கு பேரு. ஏட்டி. ஆமா, நம்ம இது வந்து இவர் ஹிமாலயாஸ்ல இருக்காருன்னு ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. நேபாள் சைடுல என்னமோ ஒண்ணு நீட்டிட்டு இருக்கு. பூவெல்லாம் என்னை பார்க்க இங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஏலியன். இங்க ஒரு கண்ணு இங்க பாத்துக்கிட்டு இருக்கு. சலந்தி வேலைக்கு நடுவுல தலை மேல எல்லாம் ஏதோ தட்டுப்படுது. நிறைய கழுத்தை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஜூஜோ தலைகீழ மேல பாரு, சலந்தி கூடு கட்டிடுச்சு, தொங்கிட்டு இருக்கேன் தலைகீழ. யுஎஸ்ஏ மடக்கிட்டாங்களா? ஆமா, யுஎஸ்ஏ சலந்தி கூடு கட்டிடுச்சு சுத்தி. ஐயோ, உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. சலந்தி ஏலியன். மனுஷனை கெட்டி போட்டுக்காரு, எலும்பு கூடா போயிட்டான். பின்னாடி துப்பாக்கி மாஸ் மாதிரி துப்பாக்கிலாம் வச்சிருக்காரு. பறக்க மாட்டீங்களா? எந்த பக்கம் போனோம்? இங்கிட்ட எக்ஸிட் போட்டிருக்கு. ஐயோ, பயமா இருக்கு. பயமா? பயந்துட்டான். பயம். ஓகே, நம்ம யூஎஃப்ஓ பிடிச்ச அடுத்த கான்டினென்ட்டுக்கு, அடுத்த யூனிவர்ஸில் அடுத்த கேலக்சிக்கு போவோம். கேலக்சி டு கேலக்சி யூஎஃப்ஓ பிடிச்சி போவோம் ஏலியன் கூட. ஓகே.